இந்த போட்டோல ஆரஞ்சு வித்துட்டு இருக்க வர நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆரஞ்சு வித்துட்டு இருக்க இவர் பேரு வந்துட்டு ஹரிகலா ஹஜாபா. இவர் சின்ன வயசுல நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. பட் தன் குடும்பத்தோட வறுமையின் காரணமா படிக்க முடியல. மேங்களூர்ல ரோட் சைட்ல ஆரஞ்சு விற்கிறாரு. அப்ப ஒரு நாள் வந்து ஒரு கார் வந்து நிக்குது. உள்ள இருந்து நிறைய பேர் ஃபாரினர்ஸ் இறங்குறாங்க. ஆரஞ்சோட விலை கேக்குறாங்க. இவருக்கு வந்து அந்த மொழியில எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. சோ அவங்க வாங்காம போயிடுறாங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாம் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. உனக்கு இது கூட தெரியல, உங்க ஊர்ல யாருக்கும் படிப்பறிவு இல்ல அப்படின்னு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. எப்படி இப்படி சொல்லலாம் இவங்க? என் ஊர்ல வந்து ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இருந்தா இந்த மாதிரி இவங்க சொல்லிருக்க மாட்டாங்கல்ல, என் பிள்ளைங்க படிச்சிருக்கோம்ல அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்ப அவர் முடிவெடுக்கிறாரு, என் ஊர்ல நான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவேன் அப்படின்னு. சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்க, நீ ஏன் வந்து கஷ்டப்பட்டு ஆரஞ்சு விக்கிற, நீ எப்படி பள்ளிக்கூடம் கட்டுவே அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருஷமா காசு சேர்த்து வச்சு, ஈவன் அவருக்கு வந்து நிறைய மெடிக்கல் எமர்ஜென்சி வந்த டைம்ல கூட அவர் சேர்த்து வச்சு அந்த காசை எடுக்கலையாமா. அந்த காசை வச்சு அவர் பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரு. இப்ப வரைக்கும் அந்த பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல நிறைய பேர் படிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட், ஒரு கார் வந்து நின்றுருக்கு. அந்த கார்ல இருந்து காவல்துறை அதிகாரிகள் இறங்கியிருக்காங்க. அவருக்கும் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. சுத்தி இருந்தவங்களும் என்ன விஷயம், இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஆனா அதுல இருந்து ஒரு உயர் அதிகாரி இறங்கி சல்யூட் பண்ணி, ஐயா நீங்க இந்த மாதிரி வந்து உங்க ஊர்ல வந்து பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம். நம்ம நாட்டோட உயரிய விருதான பத்மஸ்ரீ கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க உங்களுக்கு. நீங்க வாங்க, நம்ம குடியரசுத் தலைவர் கையால நீங்க பத்மஸ்ரீ வாங்குறத பார்த்து நாங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரே இன்சிடென்ட் தான், அது எப்படி இருக்குல்ல கேட்க. இப்படியும் ஒரு சிலர் அப்படின்னு சொல்லலாம் இல்ல. செல்ஃபிஷா இருக்கக்கூடிய இந்த காலத்திலயும் இப்படி நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. அதனாலதான் இந்த ஊர்ல எல்லாம் இன்னும் மழை பெய்யுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை.